ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, August 29 and 30 என்னோட ப்ரோவோட மேரேஜ். ஓன் ப்ரோ இல்லை, என் ஹஸ்பண்டோட கசின். இப்போ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிசப்ஷனுக்கு இந்த பிஸ்தா க்ரீன் கலர் சாரீ தான் சூஸ் பண்ணியிருந்தேன். சவுகார்பேட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஹேர் அசசரிஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த சோக்கர் கம்பல்லாம் வந்து என்னோட ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணது. ஸோ அதே இப்பயும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் எதுவும் வாங்கலை. ஆஃப்டர்நூன் சாமி கும்பிட்டு மண்டபத்துக்கு போயிட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மண்டபத்தில் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவினிங் 6 o'clock எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் வந்ததும் ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கு போனோம். அங்கே சம்மந்திங்க 2 பேரும் மாற்றி மாற்றி நலங்கு வச்சுப்பாங்க. இந்த சம்மர்தாயம் என்கேஜ்மெண்ட்டில் பண்ண வேண்டியது. என்கேஜ்மெண்ட் இல்லாமல் டேரெக்டாக மேரேஜ் பண்ணுறதால அப்போ பண்ண முடியல. ஸோ ரிசப்ஷன் அன்றைக்கி பண்ணிக்கிறோம். அப்புறம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு சாரீ கொடுப்பாங்க. அந்த சாரியும் அவங்களுக்கு ஜுவல்ஸும் போடுவாங்க. அந்த ஜுவல்ஸும் ஒரு தாம்பூல தட்டில் வச்சு பொண்ணுக்கிட்ட கொடுத்தாச்சு. ஹாலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி டெக்கரேஷன் வச்சுருந்தாங்க. லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்றுன்ட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ரைடும் க்ரூமும் ஸ்டேஜில் ஏறிட்டாங்க. ரொம்பவே ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. சைடில் எல்லாரும் வந்து லைனில் நின்று அவங்களுடைய மொய் அந்த மாதிரி கிஃப்ட்ஸு கொடுக்க நின்றுட்டு இருந்தாங்க. லிஷான் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். பாட்டு போட்டாலே போதும் உடனே டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவங்க எங்கள் வீட்டு நெய்பர்ஸ், லிஷானோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்ததுனால நான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். அவங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். மொத்தம் 4 வேளை சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 29 ஆஃப்டர்நூன்லேருந்து 30th ஆஃப்டர்நூன் வரைக்கும். ஃபங்க்ஷனில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் நிறைய மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியலை. பட் ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய டிஷ்ஷஸும் இருந்துச்சு. சாப்பிட்டு கீழே வந்ததும் பொண்ணு வீட்டு சைடெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படி எங்கள் வீட்டில் இருந்தும் வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். இந்த மேரேஜில் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் ஆகியிருந்தாங்க. பிரைடுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்புறம் பொண்ணு வீட்டு சைடு, பையன் வீட்டு சைடுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் ஆகிருந்தாங்க. நான் எப்போவுமே ரெகுலராக மேக்கப் பண்ணுறவங்க கிட்ட தான் மேக்கப் பண்ணிக்கிட்டேன். எங்களோட ஜேர்னி என்னோட என்கேஜ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு மட்டும் 6 ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இவங்களோட ஒர்க் ரொம்பவே பிடிக்கும். 11 o'clock மேலே நாங்களும் டான்ஸ் ஆடி என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். என்ன சாரீனா ஒயின் கலர் சாரீ. நான் எப்போவுமே ப்ளவுஸ் டிசைன் பண்ணுவேன், பட் இந்த டைம் பண்ணலை. சவுகார்பேட்லேயே வாங்கிட்டேன். அங்கேயே ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருந்ததால் ஸோ அங்கேயே வாங்கிக்கலான்னு தான் வாங்கியிருந்தேன். இந்த சாரீ தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த சாரீ எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. மார்னிங்க்கு கோல்டு ஜுவல்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நெக்லஸ், கம்பல், அதுக்கப்புறம் ஆரம், கோல்டு வளையல் போட்டிருந்தேன். அப்புறம் நான் நெத்தி சுட்டி வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் தான் நான் மார்னிங் போட்டிருந்தேன். மார்னிங் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து முகூர்த்த கால் நட்டு சாமி கும்பிட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு அண்ணா தம்பின்னு இருந்தால் அது ஒரு பெரிய வரம் தாங்க. தாய் மாமா அப்படின்ற உறவு ரொம்பவே பெரிய உறவு.
காசி யாத்திரையிலேருந்து மச்சான் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ மச்சான் மாப்பிள்ளைக்கு சில சடங்கு செய்வாங்க. மச்சானோட கால் பாதத்தை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பூ வச்சுட்டு மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டு சைட்லேருந்து ஒரு ஸ்லிப்பர் வாங்கிட்டு வருவாங்க. அதை மாப்பிள்ளைக்கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு மச்சான் கொடை பிடிச்சி மண்டபத்துக்குள்ளே கூட்டின்னு வருவாங்க. வரும்போது அவங்கள ஆர்த்தி எடுத்து தான் உள்ளே அழைச்சிட்டு வருவாங்க. மார்னிங்க்கும் மேரேஜ்க்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஐயர் அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தார். ஃபோட்டோகிராஃபர் மொமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் மேரேஜ் பண்ணுறதே ஒரு ட்ரீமாக இருக்கும். பட் இப்போலாம் மேரேஜை விட நம்ம நினைக்கிறது ஃபோட்டோஸ் தான். நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம். பட் நம்ம மேரேஜில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோஸும் ஒரு நல்ல மெமரிஸை தரும். ப்ரோ ஆசைப்பட்ட மாதிரி மேரேஜ் நல்லபடியாக நடந்துடுச்சு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை மாலை மாற்றிக்கிட்டாங்க. இதில் ஒரு சின்னதாக கேம் ப்ளே பண்ணாங்க. என்னென்னா யார் ஈஸியாக மாலை மாற்றிக்கிறாங்கன்னு தான். பொண்ணு அவங்க வீட்டு சைடில் இருக்கவங்க ப்ரொடெக்ட் பண்ணாங்க. மாப்பிள்ளையே பையன் வீட்டு சைடு இருக்கவங்க ப்ரொடெக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி சும்மா மாலையை மாற்றிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நம்மளை பெற்ற நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு விஷயந்தான் இந்த பாத பூஜை பண்ணுறது. இது எல்லாரோட மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயும் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்ஸாக தான் இருக்கும். அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட 2 பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. தாலி கட்டினதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பட்டம் கட்டுவாங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் இருக்க அக்கா, தங்கச்சி, மாமி இவங்கெல்லாம் பட்டம் கட்டி விடுவாங்க. சரி சாப்பிட்லான்னு மாடிக்கு போயிட்டு சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிடும்போது சில ஐட்டம்ஸ்லாம் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்து சாப்பிடும் போது நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதில் ஆப்பும் இருந்தது. ஸோ அதை தான் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க.
ஃபைனலாக மேரேஜ் முடிஞ்சதும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மேரேஜ் ஃப்ரைடே முடிஞ்சது. சண்டே வந்து விருந்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு டான்ஸ் போட்டு வந்தாச்சு. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.